Hi friends, good morning. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். எப்பயுமே நம்ம சேனல்ல வந்து இப்போ கொஞ்சம் நாட்களா டீக்ளட்டரிங் வீடியோஸ் தான் கண்டினியூஸா போட்டுட்டு இருக்கோம். சரி இன்னைக்கு ஒரு டிஃபரெண்டா இந்த சேனல் எதுக்காக ஆரம்பிச்சோம்? கதம்ப சமையல் அண்ட் vlogs. ஸோ சமையலுக்காக தான் இந்த சேனல் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் இப்போ கொஞ்சம் நல்லா சமையல் வீடியோஸ் எதுவுமே போடுறதில்ல, vlogsம் போடுறதில்ல. இன்றைக்கி வந்து ஃபார் அ சேஞ்ச் ஒரு குக்கிங் vlog மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். ஸோ விநாயகர் சதுர்த்திக்கு வந்து பிள்ளையார் வாங்கியிருந்தோம். இன்றைக்கி வந்து 3rd டே. இன்றைக்கி வந்து புளியோதரை வச்சு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. சரி புளியோதரை பண்ணும்போது அப்படியே ஒரு வீடியோ மாதிரி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. அதனால தான் வந்து இந்த vlog ஷூட் பண்ணியிருக்கேன். டீக்ளட்டரிங் வீடியோ மட்டும்தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட், குக்கிங் vlogலாம் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு தோன்றவங்களுக்கு வீடியோ வந்து பார்க்குறதுக்கு விருப்பம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ புளியோதரை பண்ணுறதுக்கு வந்து நான் ரைஸ் வச்சுட்டேன் குக்கரில். நான் வந்து ரைஸ் வந்து யூஸ்வலாக வந்து குக்கர் விசில் போட்டுலாம் பண்ண மாட்டேன், வடிச்சிருவேன். ஏன்னா வடிக்க ஆரம்பித்து பல வருஷம் ஆகிடுச்சு. ஆரம்பத்திலலாம் குக்கரில் வச்சுட்டு இருந்தேன், பட் அது உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எப்பயுமே வந்து ரைஸ் வடித்து தான் நான் சாப்பிட்டுக்கிறது. ஸோ ரைஸ் வந்து ஒரு அடுப்பில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து புளியோதரை ரெடி பண்ணுறதுக்கு மற்ற ஐட்டம்லாம் வந்து ப்ரிப்பேராக எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இதில் வந்து 4-5 வரமிளகாய் எடுத்துக்கிட்டேன், கொஞ்சமாக புளி. நான் இப்போ எடுத்துக்கிற ஐட்டம் வந்து ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்ய முடியும். ஸோ அந்த மாதிரி தான் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக புளி, ஒரு 10-12 பூண்டு பல், அப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை. அப்புறம் வந்து இதெல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறமா இன்னொன்னா வறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பில் வந்து வானல் வச்சுட்டேன். வானல் வச்சுட்டு வானல் லைட்டாக காஞ்சதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக மல்லி, வரமல்லி போட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். ரொம்ப கலர் மாறணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. லைட்டாக நம்ம அது வறுக்கும் போதே கொஞ்சம் வாசனை வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி வாசனை லைட்டாக வர ஆரம்பித்ததும் ஏற்கனவே எடுத்து வச்ச வரமிளகாவும் அதில் போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் இப்படி பெரட்டினா போதும். ரொம்ப கலர் மாறணும், அதுலேருந்து புகை வரணும் அந்த அளவுக்கெல்லாம் வந்து நம்ம ரோஸ்ட் பண்ண தேவையில்லை. லைட்டாக வறுத்துட்டு அதை வந்து தனியாக வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எடுத்த எல்லா ஐட்டத்தையும் வந்து ஒன்றா போட்டு தாளிக்கக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு ஐட்டத்துக்கு அது வறுக்கிற டைம் வந்து வேறுபடும். அதனால தான் வந்து தனித்தனியாக போட்டுக்கிறேன். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வெந்தயம், ஒரு 3 விரலில் நம்ம எடுத்தால் வெந்தயம் எவ்வளோ வரும் அந்த அளவுக்கு இருந்தால் போதும். பாருங்கள் லைட்டாக கலர் மாறிடுச்சு, நல்லா சூப்பராக வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு வெந்தயம். அதையும் எடுத்து அந்த தட்டிலே போட்டேன். அதில் வந்து கொஞ்சம் கடுகும் அதே மாதிரி தான். வெந்தயம் நம்ம எந்த அளவுக்கு எடுத்தோமோ அதே அளவுக்கு தான் கடுகு. வெந்தயம் கடுகு வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிடக்கூடாது. ஏன்னா அது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக தான் நம்ம இது சேர்க்குறோம். இது கொஞ்சம் நிறைய ஆகிடுச்சு அப்படின்னாக்கா என்ன ஆகும்னா கசப்பு கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஃபுட்டில். அதனால் கொஞ்சமாக தான் எடுத்துக்கணும். கடுகு வந்து போட்டு டக்குன்னு அப்படியே வெடிக்க ஆரம்பிக்கும். எல்லாம் பொரிஞ்சு முடித்த உடனே எடுத்துடணும், இல்லாட்டி டக்குன்னு கருகி போயிடும். இப்போ அதெல்லாமே எடுத்துக்கிட்டு கடைசியாக புளி போட்டுக்கிறேன். புளியும் வந்து நான் வெறும்னா வானலில் தான் வந்து வதக்கிக்கிறேன். பட் வந்து கொஞ்சமாக ஒரு 2-3 சொட்டு எண்ணெய் விடுறதுனால விட்டுக்கலாம். அது விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கூட நம்ம வதக்கிக்கலாம். ஆனால் என்னென்னா எண்ணெய் நம்ம விட்டு செஞ்சோம் அப்படின்னாக்கா இது நம்ம பவுட்ரு பண்ணி யூஸ் பண்ணுவோம். அந்த பவுட்ரை வந்து நம்ம சீக்கிரமாக காலி பண்ணிடணும். நான் எண்ணெய் ஊற்றாமல் வதக்கி எடுக்கிறதுனால இது நான் ஒரு 1 வீக் 10 டேஸ் கூட நான் வச்சுப்பேன். எக்ஸ்ட்ரா பவுட்ரு வந்து எனக்கு மீதி ஆகிடுச்சு அப்படின்னா நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி அது ஒரு 1 வீக் 10 டேஸ் கூட நான் வச்சு யூஸ் பண்ண முடியும். அதனால தான் நான் எண்ணெய் விடாமல் வெறும் புளியை வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ தனியாக இன்னொரு தட்டில் வந்து ஏற்கனவே வறுத்து தோல் எடுத்த வேர்க்கடலை, அதை வந்து ஒரு உள்ளங்கை அளவுக்கு பிடிக்கிற அளவுக்கு தனியாக அதை எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஏற்கனவே நம்ம வறுத்து எடுத்தோம் இல்லையா, அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நல்லா ஆறிடுச்சு. அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அதில் தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கணுன்றது அவசியம் இல்லை. கொரகொரப்பாக அரைச்சி எடுத்தால் தான் வந்து நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. உப்பு வந்து நான் இப்போ இதிலே கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இருந்தாலும் நம்ம அது கடைசியாக நம்ம தாளிக்கும் போது டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு வந்து கொஞ்சம் பத்தாமல் இருந்தது அப்படின்னாக்கா அப்போவும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதையே நம்ம நிறையா சேர்த்துட வேண்டாம். இப்போ பார்த்துங்க நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டேன். நல்லா கொரகொரப்பாக இருக்குது. அரைச்சிட்டு ஓப்பன் பண்ணும்போதே நல்லா மணமாக இருக்குது, நல்ல வாசனை, அந்த புளியோதரையோட வாசனை வருது. இப்போ நம்ம பூண்டு பல் எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த பூண்டு பல்லை வந்து கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக இடிச்சிக்கலாம். அதுக்காக நான் வந்து வீட்டில் இருக்க குட்டி உரல் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து அந்த பூண்டு பல்லை போட்டு அப்படியே லைட்டாக ஒன்றும் பாதியமாக இடிச்சிக்கலாம். ரொம்ப அப்படியே மசிய வந்து நசுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இப்போ அதே வானல்லையே கொஞ்சம் நல்லெண்ணெய், புளியோதரைக்கு எப்பயுமே நல்லெண்ணெய் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி எண்ணெய் வந்து கொஞ்சம் சேர்த்து ஊற்றணும். அப்போ தான் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் வந்து லைட்டாக காஞ்சதுக்கப்புறமா நம்ம நசுக்கி வச்சுருந்த பூண்டு எடுத்து அதில் போட்டுக்கலாம். அது கூடவே நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த வேர்க்கடலை, அதாவது வறுத்து தோல் எடுத்து வச்சுருந்த வேர்க்கடலை உள்ளங்கை அளவுக்கு அதையும் போட்டுக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷாக இல்லை காஞ்ச கருவேப்பிலை தான் இருக்குது அப்படின்னாலும் அதையும் சேர்த்துக்கலாம், தப்பில்லை. அதையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு இதில் வந்து கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். புளியோதரைக்கு நல்லா வாசனை கொடுக்கறது இன்னொன்று பெருங்காயம். ப்ளஸ் இது வந்து டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். கொஞ்சம் பெருங்காயமும் வந்து கலந்து
கொஞ்சமாக மஞ்சள் பொடி கலந்து இது கிளறி விட்டுக்கலாம். பெருங்காயம் வந்து நான் தூள் பெருங்காயம் தான் சேர்த்துருக்கேன். கட்டி பெருங்காயம் இருந்தது அப்படின்னாக்கா அதை நீங்கள் என்ன பண்ணலான்னா, நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்தோம் இல்லையா மிளகா அதெல்லாம், அதே மாதிரி கட்டி பெருங்காயமும் வறுத்து கூட எடுத்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ எல்லாமே வறுப்பட்டதுக்கப்புறமா அதில் சும்மா ஒரே ஒரு வாய் அளவுக்கு தண்ணி, நம்ம வாயில் ஒரு வாய் தண்ணி ஊற்றினா எவ்வளோ பிடிக்கும் அந்தளவுக்கு மட்டும் ஒரு 15 ml மட்டும் தண்ணி ஊற்றி ஒரு கிளறி விட்டுட்டு, நம்ம ஏற்கனவே வறுத்து பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த புளியோகரை பொடி, அதையும் வந்து இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு சாதம் வந்து நான் ஏற்கனவே வடித்து எடுத்து வச்சுட்டேன். புளியோதரைக்கு வந்து சாதம் எப்பயும் கொஞ்சம் குழஞ்சிடக்கூடாது, கொஞ்சம் விதையாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். ஏன்னா புளியோதரை வந்து உதிரியாக இருந்தால் தான் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து சாதம் எடுத்து வடித்து வச்சுட்டு அந்த வடித்த சாதத்தை நல்லா ஆற வச்சு அதை வந்து நான் இதில் கலந்துக்கிறேன். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து சூடாக தான் இருக்குது, இல்லை கொஞ்சம் குழஞ்ச மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணலான்னா, சாதம் வடித்த சாதம் இருக்கு இல்லையா அதை ஒரு தட்டில் எடுத்து நல்லா ஆற விட்டுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கிளறினீங்கனாக்கா சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வந்துடும். அதுக்கப்புறமா அந்த சாதத்தை எடுத்து இந்த புளியோதரை மிக்ஸில் போட்டு இந்த மாதிரி போட்டு நல்லா கிளறிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு கடைசியாக வந்து கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க, உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. உப்பு கொஞ்சம் பத்தாமல் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னாக்கா கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான புளியோதரை வீட்டில் வந்து ரெடி பண்ணியாச்சு. இது வந்து அப்படியே நம்ம கோயிலில் சாப்பிட்ற மாதிரி அதே மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும், ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இதில் வறுக்கும்போது உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பெல்லாம் கூட சேர்த்துக்கலாம், இன்னும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. எங்களுக்கு வந்து வேர்க்கடலை கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்டேன்னா ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் வேர்க்கடலை மட்டும் சேர்த்துருக்கேன். நல்ல வாசனையாக இருக்குது, நல்ல உதிரியாக இருக்குது பாருங்கள் சாதம். அவ்வளோதான், அருமையான புளி சாதம் புளியோகரை ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog வந்து நான் இதோடு முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், வேறு யாருக்காவது இதை ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுனாலும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இதே மாதிரி முடிஞ்சால் இன்னொரு குக்கிங் vlogலேயே நான் உங்களை மீட் பண்ணுறேன். குக்கிங் vlogகும் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஸோ தட் நான் இதையும் வந்து நம்மளோட சேனலில் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you in the next vlog. Thank you, bye.